ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி போகலாம், பட் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. போக போக கதை உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 6. டெரியா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சிட்டியை பார்க்கறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறா. நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டெரியா வந்து ரொம்ப எக்ஸைட்டடா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா. வெளியே வரவே பயந்துட்டு இருந்தவா இப்போ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவளை கூட்டிட்டு போறேன். நம்ம ஹீரோவோட அட்வென்ச்சரஸ் ஜாங்கை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. நான் பெருசாக எதுவும் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபாரஸ்ட்குள்ள இருந்த அந்த ஹை லெவல் ஸ்கால்ஃபேஸை நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டேரக்டா ரேங்க் ஏதா கொடுத்துருக்கணும் அப்படின்னு செல்சியா சொல்றா. புரியுது, மற்ற கில் மெம்பர்ஸ் வருத்தப்படுவாங்க, அதுக்காக தானே ஈராங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அப்புறம் இது யாரு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? நீங்க ரெண்டு பேரும் கையெல்லாம் கோர்த்து வந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி செல்சியா கேட்கவோ, அதுக்குள்ள எப்படி இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்தது நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அழகா இருக்கா, ஆம்பளைங்களால தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, புரியுதுன்னு செல்சியா சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவாயே இவ்வளவு ஜலசா இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்ரெட் சைட்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவோ, ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ்க்கு தான் நாங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு செல்சியா சொல்லவோ, சரி அப்ப நான் ரேங்க் அதிகமாயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கறேன். நான் இப்போ ஃபாரினுக்கு போறேன், அங்க போற வழியில ஏதாவது ஜாப் இருக்கான்னு கேட்கவும், ஃபாரினுக்கு போற ஒரு மர்ச்சன்ட் தான் தனக்கு எஸ்கார்ட் வேணும்னு கேட்டிருக்காரு. கரெக்டா மதியம் 3 மணிக்கு 3 பெல் அடிக்கவும் நீங்க அந்த இடத்துக்கு போக ஆல்ரெடி 2 அட்வென்ச்சரஸ் இந்த ஒர்க்குக்கு சைன் அப் பண்ணிருக்காங்கன்னு செல்சியா சொல்றேன். மதியம் வந்து உன் கில்டு கார்டை வாங்கிட்டு நம்ம கிளம்பவும் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறோம். தெரியாம இப்ப அந்த டவுனை சுத்தி பாக்குற. அப்படியே சர்ச்சுக்கு போய் நம்ம ஹீரோ லாஷியாவை மீட் பண்றா. மவுண்ட் சாங்ஷன்ல ஒர்க் பண்றேன்னு டெரியா இன்ட்ரடியூஸ் ஆகவும், அப்படின்னா உங்களுக்கு ஸ்னீரைசர் தெரியுமா, உங்க மாஸ்டர் எந்த மாதிரி உங்களை ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணுவாங்களா, எப்படி நீங்க அவங்க ஸ்டூடெண்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி லாஷியா கேட்கறா. மில்லியா நம்ம ஹீரோவை பார்க்க வந்துருத்தா. உன்னாலதான் ஆர்ஃபனேஜிங் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் ஷீன் அப்படின்னு சொல்லி மில்லி சொல்றா. நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நன்னும் சொல்றாங்க. வில்ஹாம் அந்த ப்ரீவியஸ் ப்ரீஸ்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா சேஃப்டிக்கு இருக்கட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு மெல்லிக்கும் அந்த நன்கும் என்சர் அண்ட் மேஜிக் பொருள் ஒன்று கொடுக்குறான். இது உங்களை ப்ரொடெக்ட் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மத்த பசங்களும் நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. ஷீன் என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி டெரியாவோட வாய்ஸ் கேக்குது. சாரி பசங்க உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி லாஷியா சொல்லவும், எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், பட் பசங்க கூட ஃபன்னா தான் இருந்துச்சுன்னு டேரா சொல்றா. இப்போ டேராவோட கில் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றதுனால அவ ஜி ரேங்க்ல இருந்தா ஆரம்பிக்கிறா. பத்தியா மோன் சாங்ஷனை நம்ம போய் எடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இங்க இருந்து அங்க போக ரொம்ப டைம் ஆகும். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். பாக்கெட்ல இருந்து நீ எதை எடுத்தாலும் அது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கு அப்படின்னு டேரா சொல்றா. இந்த காலத்துல டெலிபோர்டேஷன் அப்படின்னு கேட்கவும், டெலிபோர்டேஷன்லாம் ஒரு லாஸ்ட் ஸ்பெல் அப்படின்னு வா சொல்றா. சரி யாரும் பார்க்கல, இப்போ நான் அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ற நம்ம ஹீரோ வந்துட்டு டெலிபோர்ட் பண்றான். டேரக்டா இப்போ இவங்க அந்த மோன் சாங்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மோன் சாங்ஷனை பார்த்து சொல்லுவோம். அது ஒரு குட்டி செயின் மாதிரி மாறி இருக்கு. மோன் சாங்ஷன் டிரான்ஸ்போர்டேஷன் மோட்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிக்கிறான். தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இப்போ நம்ம ஜாபுக்கு போவோமா நம்ம ஹீரோ கேட்கறான். டாக்ஸ் வேகன் இதுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லிசர்மன் மாதிரி இருக்கிறவன் சொல்றான். நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம், நான் ஷின் இது டேரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். நான் காயன் அப்புறம் இது அப்படின்னு காமிக்கவும், ஸோ பாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு வர, நாக் அப்படின்னு சொல்லி இவங்களை ஹையர் பண்ண அந்த மெர்ச்சன்ட்டும் வந்துட்டாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. எனது மூன் ஜங்ஷன் டிசப்பியர் ஆயிடுச்சா, எவ்வளவு பெரிய புயல், ஈவன் வார்ஸ் டிசாஸ்டர்ஸ்ல கூட அது அழியவே இல்லை. அந்த மூன் ஜங்ஷனை இப்போ காணும்னா இது நம்ம நேஷனோட பிரச்சனை மட்டும் இல்லைன்னு சொல்லி கிங் வந்து யோசிக்கவும், சரி ஸ்னீரைசருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கோம், அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்னீரைசர் நம்மள மீட் பண்றதுக்கு நீங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், ரியோனா வர இன்னும் இந்த இடத்துக்கு வரல, இன்ஃபர்மேஷன் எதுவும் கிளியரா தெரியாம நம்ம எந்த ஸ்டெப் எடுக்க வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சொல்றா. யாரையாச்சும் கொலை பண்ணிருக்கேன்னு காயின்னு கேட்கறான். இந்த மாதிரி ஜாப்ல கொலை பண்ண வேண்டியது வரும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் குட்டியா இருக்கேன்னு எல்லாரும் என்ன குறைச்சி எடை போடுவாங்க, நான் ஈஸியா அவங்கள அடிச்சு போட்டுருவேன்னு அந்த பொண்ணு சொல்றா. யாரு எந்த டேலண்ட்னு தெரிஞ்சா ஃபைட் பண்ண ஈஸியா இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு சாமுராய் ரேங்க் அட்வென்ச்சரர்னு காயன் சொல்றான். நான் பாக்ஸர் ரேங்க்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் ஆல்கெமிஸ்ட் போவன்ஸ் வாட யூஸ் பண்ணுவேன், நான் இப்பதான் அட்வென்ச்சரரா இருக்கேன், ஹீலிங் ஸ்பெல் தேவைன்னா சொல்லுங்க என்னால யூஸ் பண்ண முடியும் டெரியா சொல்றா. காயன் மாதிரியே நானும் ஒரு சாமுராய் தான், பட் நான் ரேங்க் ஃபயர் அண்ட் லைட்னிங் ஸ்பெல் என்னால யூஸ் பண்ண முடியும், அப்புறம் இது யூஸ்கா பாக்கா குட்டியா இருந்தாலும் இவன் ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சொல்றான். நீ சாமுராயா இருந்துட்டு மேஜிக்கும் யூஸ் பண்ணுவியான்னு கேயான்னு கேட்கறான். உன் சொந்த ஒரு ஹினோமோட்டாவான அந்த பொண்ணு கேட்கவும், இல்ல ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா சாமுராய்ஸ்லாம் மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்தா வருவாங்க, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். கவலைப்படாதீங்க, நான் அந்த இடத்துல இருந்து வரலனால நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஹினோமோட்டோங்கிறது ஒரு தனியா இல்ல, அங்கதான் சாமுராய்ஸ் நிறைய பேர் கிரியேட் ஆயிருக்காங்க, அங்க இருக்கிறவங்க அடிக்கடி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஈவன் ஃபேமஸா இல்லைனாலும் அந்த இடத்துலயும் நிறைய கில்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கையான்னு சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டி அந்த இடத்துல நிற்குது. வழக்கம் போலதான் பேண்டிட்ஸ் இவங்க வண்டியை கொள்ளை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க வண்டியும் பணத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், நான் நீங்க உள்ள போய் சேஃப்டியா உட்காருங்கன்னு யூசுக்காக நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறான். டேரா மட்டும் பின்னாடி பொறுமையா வெயிட் பண்ணி ஒளிஞ்சிருக்கா.
முன்னாடி கொலை பண்ணிருக்கியான்னு காயன் கேட்டதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. நான் இதை பண்ணலன்னா மத்தவங்க ஆபத்துல மாட்டிப்பாங்க அப்படின்னு டியரா யோசிக்கிறேன். பொண்ணு மட்டும் உயிரோட புடிங்கிடா, அவளை இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு அந்த பொண்ணை வச்சு அவனுங்க கிண்டல் பண்ணுவோம். நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். என்னோட இந்த பிளட் லிஸ்ட் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி டியரா கொஞ்சம் பயப்படுறா. முன்னாடி இருக்கிற பேண்டேஜ் போக சைட்ல 2 பேர் மறைஞ்சு நிக்கிறாங்க. டியரா அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தா. நீ சரண்டர் ஆயிட்டா உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கயான் சொல்றான். ஒருத்தன் தான் ஏராங்க் அட்வென்ச்சர், மத்த 2 பேரும் ஈராங். நாங்க இத்தனை பேர் இருக்கோம்னு சொல்லவும் உனக்கு எப்படி எங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு தவிர்த்து மொத்தம் எல்லாரையும் கொல்லுவிடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒளிஞ்சிருந்த 2 பேரையும் டியரா ஆரோ வச்சு அட்டாக் பண்றா. அவங்களை அட்டாக் பண்ணுங்க விடாதீங்க அப்படின்னு லீடர் சொல்றான். ஒன்ன தோக்கடிக்கு நான் ஒருத்தனே போதுன்னு ஒருத்தன் வந்தா. பிளாஷிங் விகரா ஹீரங்கால அதை யூஸ் பண்ண முடியாதே நம்ம பாக்குறான். குட்டியா இருந்தாலும் அந்த பொண்ணு அசால்ட்டா அவனை தோக்கடிக்கிறா. சாம்ராயம் அவனோட ஆப்போனண்டா வந்து அவனை ஈஸியா தோக்கடிக்கிறான். என்கிட்ட இருக்கிறதோ மேஜிக்கல் வெப்பன் தான் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ஒரே நேரத்துல 2 பேரை தோக்கடிக்கிறான். நீங்க எல்லாரும் லோ ரேங்க் அட்வென்ச்சர்ஸ் தானே, எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அந்த லீடர் கேட்கறான். நீ என்ன பண்ண போற, உன் ஸ்வாடு குறுக்க இருக்கு. நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட துண்டா வெட்டுறான். உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனை போட்டு பொழந்து கட்டுறான். சரி நீ அவனை ஓவரா அடிச்சிட்டப்பான்னு சொல்லுவான். ஆக்சுவலி இதுவே நான் என் ஃபுல் பவரை காமிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷின் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டியரா நம்ம ஹீரோவை போட்டு கட்டி பிடிச்சிடுதா. இங்க என்னதான் நடக்கு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. டியரா என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். இப்போ உன்கிட்ட பிளட் லிஸ்ட் இல்ல, நீ நார்மல் ஆயிட்ட, பழையபடியே இருக்க, சரி நம்ம கிளம்புறா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என்ன யோசிக்காம இப்படி பண்ணிட்டு ஷின் பார்க்க ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சான். இந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்டர் என்ன கட்டி பிடிப்பாங்க, நானும் நார்மலாவேன், அதை அப்படியே ஷின்னுக்கு பண்ணிட்டேன், பட் கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டு அப்படின்னு டியரா வைக்கப்பட்டு கத்திட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மோன்ஷாக்ஷன் காணாம போனதுன்னு நினைச்சு கிங்டம்ல இருக்கிறவங்களே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்னடான்னா ஜாலியா அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலா போயிருந்தாலுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல எடுத்த கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.